அன்பு இதயங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள்ங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு இதே ஜூன் 9ஆம் தேதி 3வது முறையாக ஹேட்ரிக்காக நம்முடைய இந்திய பிரதமராக பொறுப்பேற்றாரு திரு நரேந்திர மோடிங்க. இதை ஒட்டித்தான் 13வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நம்முடைய பாரத பிரதமர் அப்படின்லாம் ஜூன் 8ஆம் தேதியே பாஜகவினர் கொண்டாட்டங்களை தொடங்கிவிட, அதே நாளில் தான் மோடிக்கு மாற்று, பாஜகவுக்கு மாற்று அப்படின்னு ஒரு முக்கியமான கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க இந்தியா கூட்டணிங்க. ஆனாலும் இந்த கூட்டத்துக்குள்ளாரையும் பல்வேறு அரசியல் அதிர்வேட்டுகள். குறிப்பா ஒரு பக்கம் திரு ராகுல் காந்தி, இன்னொரு பக்கம் திரு மு.க. ஸ்டாலின், இதற்கிடையில திரு அமித்ஷா அப்படின்னு இந்த 3 பேருமே இந்த கூட்டத்தை ஒட்டி சில காய் நகர்த்தல்களை மாற்றி மாற்றி நகர்த்த தொடங்கியிருக்காங்க. வியூகங்களையும் மாற்றி மாற்றி அமைக்க தொடங்கியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் ஏன் மு.க. ஸ்டாலின் பேசுபொருளாக மாறினாரு, என்னெல்லாம் திட்டமிட்டிருக்காங்க, இவங்களுடைய பயணம் எப்படி இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். கூட்டம் கூடினது காங்கிரஸுக்கு தான், ஆனால் பேசுபொருளானது திமுக. இந்தியா கூட்டணிக்குள் அதிர்வேட்டுகள். என்ன நடந்தது? மாப்பிள்ளை அவர் தாங்க, ஆனால் அவர் போட்டிருக்க சட்டையை பற்றி பேச மாட்டேங்க. இந்த படையப்பா டைலாக்கை தமிழ்நாடு தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம நிறைய பேருக்கு இதை ஒப்பிட்டு நம்ம பேசிக்கிட்டே இருந்திருக்கோம். இப்போ இதை அகில இந்திய அளவில் நம்ம கொண்டு போகலாங்க. கரெக்டு, ஜூன் 8ஆம் தேதி அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி கட்சியினருடைய கூட்டம் அரங்கேறினதுங்க. திமுகவும் ஆம் ஆத்மியும் புறக்கணிச்சிட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் 2 இடதுசாரிகள், அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ், விசிக, மதிமுக உள்ளிட்ட 25 முக்கியமான கட்சிகள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதை தான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் வெளியிட்டிருந்தார், செய்தியாளர்கள்ட்ட பேசியிருந்தார். அப்புறம் நீட் தேர்வு, சிபிஎஸ்இ தேர்வுகளில் நடந்த அந்த முறைகேடுகள், அதனுடைய எதிரொலியாக மத்திய மந்திரி பதவி விலக வேண்டும், விலைவாசி உயர்வு, இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பின்மை போன்ற பிரச்சனைகள், இதெல்லாம் உள்ளிட்ட ஒரு 5 முக்கியமான தீர்மானங்களும் இயற்றினாங்க. இது பொதுவாக இருக்கிற விஷயம். ஆனால் இதை கடந்து உள்ளுக்குள்ளார என்ன அரசியல் அதிர்வேட்டுகள் வெளிப்பட்டது அப்படின்னா நடந்ததுன்னா, அதை திமுகவுடைய உடன்பிறப்புகளுடைய பாணியில் சொல்லணும்னா, கூட்டணமும் அவங்க நடத்தினது தாங்க, காங்கிரஸ் நடத்தினதா, ஆனால் அங்கே ஹீரோ எங்களுடைய தலைவர் தாங்க அப்படின்னு கொண்டாடுறாங்க. இதற்கேற்ற மாதிரி தாங்க காங்கிரஸ் முன்னெடுத்த இந்தியா கூட்டணி கட்சியினருடைய இந்த கூட்டமும் அரங்கேறினது. எப்படின்னாங்க, ஊபியுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவ் அவர் என்ன பேசினார்னா, மாநில கட்சிகள் எங்கு வலுவாக இருக்கின்றனவோ அங்கு காங்கிரஸ் அவற்றுடன் போட்டியிடாமல் ஆதரவளிக்க வேண்டும் அப்படிங்கிற புரிந்துணர்வு கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஏற்கனவே இருந்தது. ஆனால் இப்போது காங்கிரஸ் அதை கடைபிடிக்கல. திமுகவை இந்தியா கூட்டணிக்குள்ளார மீண்டும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. அடுத்து நம்முடைய விசிகாவுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர் அண்மையில் நடந்து முடிந்த தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி கையாண்ட அணுகுமுறையால் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகளிடையே ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்குங்க. குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு, அப்புறம் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியுடைய மேற்கொண்ட அவங்களுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது இந்த கூட்டணிக்கு உறுதுணையாக இருந்த கட்சிகள் திமுக, இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ், அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய பார்ட்டிகளை பலவீனம் அடைய செய்யக்கூடிய வகையில் இருந்திருக்குங்க. இது விரும்பத்தக்கது அல்ல, சரியில்லை அப்படின்னு ஓப்பனாகவே திருமதி சோனியா காந்தி அவர்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் முன்னிலையிலேயே ஓப்பன் அட்டாக்குங்க திரு தொல் திருமாவளவன். அடுத்து பீகாருடைய முன்னாள் துணை முதலமைச்சர் திரு தேஜஸ்வி யாதவ், பீகாரில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு தாவியதால் இந்தியா கூட்டணி ஒரு ராஜ்யசபா எம்பியும் இழந்திருக்கு. முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மேலும் கூட்டணிக்கு உள்ளார எழுந்திருக்கிற அந்த உள் சண்டைகள், அப்புறம் காங்கிரஸ் கட்சியுடைய அந்த அணுகுமுறை, இது எல்லாமே தான் இந்த மோசமான தோல்விக்கும் காரணமாக இருந்திருக்கு. இதனால் மட்டுமே பீகாரில் 14 தொகுதிகளை நம்ம இழந்திருக்கோம், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வலுவாகவே காங்கிரஸ்க்கு கூட்டு வச்சு பேசினாருங்க. மேலும் ஐக்கிய ஜனதா தள கட்சியை கூட்டணிக்குள்ளார தக்க வச்சிருக்கணும், அப்புறம் இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல, திமுகவை மீண்டும் கூட்டணிக்குள்ளார கொண்டு வர முயற்சிக்கணும் அப்படின்னு ஒரே போட்டாருங்க. அவரை தொடர்ந்து பார்த்தா சிபிஎம் கட்சி தான் ஒரு படி மேலே போய் அதனுடைய தலைவர், மூத்த தலைவர் திரு ஜான் பிரிட்டாஸு, ஏங்க நேஷ்னல் ஹெரால்டு வழக்கில் நாங்களே உங்களை ஆதரித்தோம், ஆனால் நீங்களோ எங்கள் தலைவர் திரு பினராயி விஜயன் அவரை கைது செய்யணும்னு விரும்புனீங்க, அப்புறம் வெறும் 2 அமைச்சர் பதவிகளுக்காக உங்களுடைய கூட்டணியில் இருந்த முக்கியமான திமுகவை கைவிட்டுட்டீங்களே, இதுதான் கை கொடுக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய செயல்பாடா அப்படின்னு தன் பங்குக்கு தோழரும் பொங்கிட்டாருங்க.
இப்படி ஆளுக்கு இறங்கி அடிக்கவும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியை ரொம்ப கொதிப்படைய வச்சிருச்சு. அந்த கொதிப்பு திரு ராகுல் காந்தியுடைய பேச்சிலையும் வெளிப்பட்டிருக்குங்க. கண்ணாடியை பார்த்து பேசினாரா என்னன்னு தெரியல. அவர் பேசினதை அந்த 5 பாயிண்ட்ஸை சுருக்கமாக சொல்லிடுறேன். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை வாரி விடுறதை நிறுத்திக்கணும். நாட்டையும் அரசியல் சாசனத்தையும் பாதுகாக்க பாஜகவுக்கு எதிராக நம்ம இணைஞ்சு போராடணும். அப்புறம் இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டே காங்கிரஸை விமர்சிக்கிறத நிறுத்தணும். வாக்கு திருட்டு ஓட்சோரி பிரச்சனையை கையில் எடுத்த போது சில கூட்டணி கட்சிகள் ஆதரவு தரல. பாஜகவை எளிதில் தோற்கடிக்க முடியாது. எதிர்க்கட்சிகள் நமக்குள்ளார மோதிக்கொள்ளும் போக்க நிறுத்திக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை வாரி விடுறத நிறுத்தணும். கண்ணாடி பார்த்து அவரே பேசுகிறாரா அப்படின்னு கேட்குறாங்க திமுகவினர். இங்கே என்ன ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் சொல்லிக்காம கொல்லிக்காமல் டக்குன்னு தாவேக்கா பக்கம் அந்த கூட்டணிக்கு தாவனாங்களே. அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரை உங்களோட தான் கூட்டணின்னு சொன்னாங்களே. இங்கே இப்படி கூட்டணி போட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அங்கே அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கு வரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கலாம். நாட்டையும் அரசியல் சாசனத்தையும் பாதுகாக்கிறதுக்காக பாஜகவுக்கு எதிராக ஓரணியில் திரளணும்லாம் சொல்கிறாரு. அதை தாங்க எங்களுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் செஞ்சாரு. தேர்தலுக்கு முன்னாடி கூட தொகுதி மறுவரையறை அந்த பிரச்சனைக்காக கருப்பு சட்டை போட்டுலாம் போராட்டங்களை முன்னெடுத்தாரு. அந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றினவர். பல்வேறு மாநில கட்சிகளும் காங்கிரஸோடு முரண்பட்டிருந்த நேரத்தில் கூட அவங்க கிட்டலாம் பேசி காங்கிரஸுக்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் இடையில ஒரு நட்புறவை ஏற்படுத்தினதுல திமுக தலைவருடைய பங்கு முக்கியமாக இருந்தது. 2019 முதல் முறையாக அகில இந்திய அளவில் திரு ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவித்தவர், சகோதரர்னு சொன்னவர், வார்த்தைக்கு வார்த்தை உங்களை தூக்கி கொண்டாடினாரு அகில இந்திய அளவில். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரே அடியாக ஒரே போடா போட்டிருக்கீங்க. திமுக கூட்டணிக்குள்ளார ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு அப்படியே வெற்றிக்கு பிறகு தாவேக்காவுக்கு போய் அங்கே ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்கிட்டீங்க. 1.5-2 மாதத்துலேயே 2 ராஜ்யசபா சீட்டு 2 கூட்டணிக்குள்ளார. இப்படி நீங்கள் இரட்டை நிலைப்பாடு எடுத்தால் எப்படிங்க பாஜகவுக்கு எதிராக ஒருங்கிணைய முடியும்? திமுக கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 10 எம்பிக்கள் காங்கிரஸ்க்கு கிடைச்சிருக்காங்க. காங்கிரஸ்க்கு ஒரு நெருக்கமாக தோள் கொடுத்திருக்கு திமுக. அப்படிப்பட்ட திமுகவுக்கு நீங்கள் செய்தது சொல்லிக்காம கொல்லிக்காம தாவேக்கா பக்கம் போனது பச்சை துரோகம்ங்க. இதுக்கு பேரு சந்தர்ப்பவாதம், பண்ணையார்த்தன மனோபாவம். அங்க போயும் நாங்க போனதுல என்ன தப்பு? அவங்க கிட்ட சொல்லணும்னு எதுவும் இல்லையே, அது தொகுதி உடன்பாடு தானே. திமுக என்னென்னலாம் பண்ணுச்சு அப்படின்லாம் நீங்க பேசியதுங்கிறது பச்சை பண்ணையார்த்தன மனோபாவம். காங்கிரஸ் மாறவே இல்லை அந்த பண்ணையார்த்தனத்திலிருந்து. அதற்கு பாடம் புகட்ட தான் நாங்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்தோம், நாங்கள் இந்தியா கூட்டணியும் இல்லை அப்படின்னு கராராக பேசுகிறாங்க. கொதிப்பு குறையாமல் பேசுகிறாங்க திமுகவினர். இதிலிருந்து தான் அவங்களுடைய கணக்குகள் இருக்குங்க. மு.க. ஸ்டாலினின் ஆல் இண்டியா மூவ் சாதக கணக்கு போடும் அமித்ஷா. திமுகவை காங்கிரஸ் ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய மேடையிலேயே தோழமை கட்சிகள் தோழமையாகவே காங்கிரஸ்க்கு வலுவாக கூட்டு வச்சிருக்காங்க. ஆனால் இதற்கு தான் திரு தொல் திருமாவளவனுக்கு பதில் கொடுக்குற மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி திரு மாணிக் தாக்கூர், எங்க தமிழ்நாட்டுக்குள்ளார எங்களுடைய கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறது எப்படி திமுகவை பலவீனமடைய செய்யக்கூடியதாக இருக்கும்? நாங்கள் எங்கள் கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறது தப்பு ஒன்றும் இல்லையே அப்படின்னு பதில் கொடுத்துருக்காரு. ஆனாலும் திமுகவினர் கொதிப்பு குறையாம தான் இருக்காங்க. காங்கிரஸ்க்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு அந்த பழைய 1989 ஃபைல்ஸை தூசு தட்ட தொடங்கியிருக்காங்க. அது என்னங்க அந்த பழைய ஃபார்முலா அப்படின்னு கேட்குறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய அதாவது ஜூன் 9ஆம் தேதி தினத்தந்தி பேப்பரை பாருங்கள். அதில் 5வது பக்கத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய அணுகுமுறை திமுகவை பலவீனமடைய செய்துள்ளது அப்படின்னு தொல் திருமாவளவன் விமர்சிக்க, இன்னொரு பக்கம் அதுலேயே ஓரமாக பாஜகவுக்கு எதிராக வலுவான புதிய கூட்டணியை உருவாக்குவோம் அப்படின்னு திமுகவுடைய செய்தி தொடர்பு குழு தலைவரான திரு TKS இளங்கோவன் அவர் தெரிவிச்சிருக்காரு. அதாவது பாஜகவுக்கு மாற்றாக இந்தியா கூட்டணியும் கிடையாது, அப்போ புதிய ஒரு கூட்டணியை முன்னெடுக்க போகிறோம். இதை தான் ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி இருந்து திமுகவுடைய மூவ் என்ன, குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் அகில இந்திய அளவில் 3வது அணியை முன்னெடுக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதை இன்னைக்கு ஓப்பனாகவே அவங்க பேசியிருக்காங்க. சரிங்க, அது என்ன 1989 அந்த பழைய ஃபார்முலா அப்படின்னு கேட்டால் முக்கியமானதுங்க. இந்த புக்கு படிக்கிறப்ப மறுபடியும் எல்லாமே நினைவுக்கு வந்தது. அதாவது அப்போ ஃபோர்ஸ் கொடுத்த தோல்வி அப்படின்னு தான் இவரே தொகுத்திருக்காரு. அந்த விவகாரம் பெருசாக வெடித்தது. அப்போ முன்னாள் பிரதமர் மறைந்த திரு ராஜீவ்காந்தி அவருடைய காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸுடைய அந்த அணுகுமுறை பார்த்தோம்னா
ஒரு நாட்டாமை தன்மையோடு இருந்தது அப்படின்னு எதிர்குரல்கள்லாம் இப்போ ஓங்கி ஒலித்தது. அந்த நேரத்தில் முன்னாள் பிரதமர் திரு விபி சிங் அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கினார் திரு ராஜீவ் காந்தி. இதுக்கு பின்னாடி அதாவது இந்த காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டை எழுப்புனதில் விபி சிங் பங்கு இருக்கும் அப்படின்னு டவுட் பட்டார் ராஜீவ் காந்தி. அதனால தான் இந்த ஆக்ஷனு. ஸோ காங்கிரஸுடைய இந்த அணுகுமுறைக்கு எதிராக பலரும் கொதிப்படைஞ்சாங்க. அதில் தமிழ்நாட்டிலிருந்து முக்கியமான ஒருத்தர் முன்னாள் முதலமைச்சரான மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி. அவருடைய முயற்சியில் அகில இந்திய அளவில் பார்த்தோம்னா ஜனதாதளம், தெலுங்கு தேசம், திமுக, அசாம் கன பரிஷத் உள்ளிட்ட 7 கட்சிகள் உள்ளடக்கிய ஒரு மெகா தேசிய முன்னணி கட்டப்பட்டதுங்க. அதில் திரு விபி சிங் அவரை தீவிரமாக முன்ன கொண்டு வந்தாங்க. அதாவது அந்த இதில் பார்த்தோம்னா தலைவராக திரு என்.டி. ராமராவ், ஆந்திராவுடைய முன்னாள் சிஎம், ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு திரு விபி சிங்க்கும், தேசிய முன்னணியில் தலைமைக்குழு உறுப்பினர்களை ஒருத்தராக திரு கலைஞரும், அப்புறம் திரு முரசொலி மாறனும், பிரச்சார குழு உறுப்பினர்களை ஒருத்தராக திரு கோபால்சாமி வைகோ அவர்களும் தேர்வு செய்யப்பட்டார். இந்த 7 கட்சிகளுடைய இந்த தேசிய முன்னணி அகில இந்திய அளவில் ஒரு பெரிய அளவில் ட்ரெண்ட் செட் செய்யக்கூடியதாக இருந்தது. அந்த நேரத்தில் நடந்த அந்த தேர்தலில் பார்த்தோம்னா தேசிய முன்னணி ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க. கணிசமான எம்பிக்களை வெற்றி அடைஞ்சாங்க. காங்கிரஸ் கூடுதலாக வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்கல. ஸோ திரு விபி சிங் அவர்கள் அந்த நேரத்தில் பிரதமராக ஆனார். அவரை பிரதமர் ஆக்குனதுலேயும் அகில இந்திய அளவில் ஒரு மெகா மாற்று, ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் கட்டினதுலேயும் அதை சக்ஸஸ் ஆக்குனதுலேயும் கலைஞர் அவர்களுடைய பங்கு முக்கியமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸுடைய அணுகுமுறையும் கூட மாநிலங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட கொஞ்சம் அணுகுமுறை மாறினது. அந்த ஒரு ஆதிக்கத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சது. ஆனால் இப்போ மறுபடியும் அதே தன்மையோடு அதிகாரம் மட்டும்தான், நாற்காலி மட்டும்தான் அப்படின்னு காங்கிரஸ் பழைய அந்த பாணியை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அதற்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு தான் தேசிய அளவில் மெகா ஃப்ரண்ட், தேர்டு ஃப்ரண்ட்டை கட்ட முயற்சி செய்கிறோம் திமுகவினர். எதிர்க்கட்சி தலைவரும் அதை செய்கிறாரு. அதில் முக்கியமாக இந்த கூட்டத்திலையும் கூட திரு அகிலேஷ் யாதவ், திரு தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட பலருமே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பலருமே கடுமையாக காங்கிரஸை விமர்சிச்சிருக்காங்க. தொடர்ந்து அவர்கள் இந்த நெருக்கடியை கொடுக்குறப்ப காங்கிரஸும் தன்னுடைய அந்த அணுகுமுறையை மாற்றிக்காதப்ப நிச்சயமாக ஒரு பிரேக் ஏற்படும். அந்த பிரேக்கை தங்களுடைய தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கு வலுவான அடித்தளமாக மாற்றிக்க திமுக முயற்சிகளை செய்ய தொடங்கியிருக்குங்க. அதே நேரத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாஜக எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அகில இந்திய அளவில் 4வது முறையாக வெற்றி அடையணும் அப்படின்னு 2029 கணக்கு போடுறாங்க. புதிய பிரதமர் அப்போ வரலாம். யாராக இருப்பார் அப்படின்னு கூட நீங்கள் இப்பயே கெஸ் பண்ணலாம், யார் ட்ரை பண்ணுறாங்கன்னு அப்படின்னும். ஸோ இந்த 2029 காலகட்டத்தில் இந்தியா கூட்டணி பலகீனமாக இருந்தால் அது பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ பலமாக இருந்ததால தான் தனி பெரும்பான்மையை இந்த 3வது முறை வெற்றி அடைஞ்சப்போ பாஜக பெற முடியல. ஸோ இப்போ இவங்க மேலும் பலகீனம் அடைவது, ஏற்கனவே பார்த்தோம்னா காங்கிரஸ் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் ஆட்சி அமைக்கிறாங்க மாநிலத்தில். இப்போ கர்நாடகா, கேரளா, அப்புறம் தெலுங்கானா, ஃபியூ சவுத் இந்தியாவில் மட்டும்தான், அப்புறம் பஞ்சாபில், மற்ற இடங்களில் தமிழ்நாடு போன்ற இடங்களில் அவங்க கூட்டணி ஆட்சி தான், அதில் தான் அவங்க பங்கெடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இறங்கி அடிக்கிறது இப்போவே வெஸ்ட் பெங்காலில் கணிசமான எம்பிக்கள், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் 20க்கும் மேற்பட்டவங்க பாஜகவுக்கு ஆதரவுங்கிற நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. தனித்து செயல்பட போகிறாங்க நாடாளுமன்றத்தில். ஸோ ஆதரவு எண்ணிக்கை 300 தொட்டிருக்கு பாஜகவுக்கு. ஸோ ஒரு பக்கம் தங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வராங்க, இன்னொரு பக்கம் மாநிலங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரதானமான கட்சிகளுடைய தோல்விகள், அவங்க கிட்ட காங்கிரஸுடைய அணுகுமுறை, காங்கிரஸ் பல்வேறு மாநிலங்களில் இல்லாமல் இருக்கிறது, அதாவது பெரிய ஓட்டையாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த இந்தியா கூட்டணி கப்பல், இது எல்லாமே தங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு அமித்ஷா. ஸோ இதுதான் அவங்களுடைய அணுகுமுறையாக இருக்குது. அகில இந்திய அளவில் பெரும் பரபரப்புக்கான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள்ங்க. மற்றபடி இதே போன்ற காணொளிகளை காண நம்முடைய உங்கள் சுக சேத்தலங்கவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.